ஒரே குடும்பத்தில் பிறந்த அக்காள் தங்கை, ஆனால் திருமணமாகி போனது 2 வேறு பொருளாதார. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா புள்ள வளர சாவும். இந்தியா எப்படி வளர சாவும்? இந்த பக்கம் தங்கச்சிகள், இந்த பக்கம் அக்காக்கள். உங்க 2 பேருக்குள்ள என்னென்ன வித்தியாசம் முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்ன எழவி அது? நான் வந்து டாக்டர், எந்த வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ், அவளது வந்து அரேஞ்ச் மேரேஜ். இத பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் வாங்க. அவளுக்கு வந்து 2 கேர்ள்ஸ், எனக்கு வந்து 2 பாய்ஸ். சொந்த வீட்ல தான் இருக்கிறோம். எங்களுக்கு 10 மாடு வச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். அப்புறமா லாரி பிசினஸ் பண்றோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது செங்கல்பட்டுல. அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. நான் பொள்ளாச்சிங்க, எங்களது ஒரு கிராமம். அவ வந்து டவுன்ல தான் இருக்கிறா. நான் வந்து கிராமத்துல இருக்கேன், விவசாயம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அவங்க எங்க வீட்ல என்ன இல்ல அப்படின்னா, எங்க வீட்ல ஏசி கிடையாது, அவங்க வீட்ல ஏசி இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்னோட ஹஸ்பண்ட் சேலரியோட அவங்க ஹஸ்பண்ட் சேலரி டபுள், அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். அவங்களது வந்து ஓன் ஹவுஸ் சார், எங்களது வந்து நாங்க ரெண்டுக்கு தான் சார் இருக்கோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலி சார், உண்மையான ரீசன் என்னன்னா, கொஞ்சம் கிளீனா இருக்காது. ஆக்சுவலி உடனே கிளீன் பண்ண மாட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணி போன ஃபேமிலியில வந்து என் மாமியார் எனக்கு சொல்லுவாங்க, நீ ஜீன் போட்டுக்கோ, நீ ஷார்ட்ஸ் போட்டுக்கோ. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? காலையில ஒரு ஸ்டேட்டஸ் வர போட்டுறா சார். காலையில பெட் காஃபி போறது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 50-50 ஷேரிங், இந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவா சார். ஏன்னா உருட்டு அப்படி. நீங்க சப்போர்ட்டிவ் இல்ல, பட் அது எவ்வளவு பெஸ்ட்ன்றத நான் ஷோ ஆஃப் பண்ணணும்ன்ற மாதிரி பாதி ஷோ ஆஃப் பண்றேன். பட் நீங்களா யாருடா? How do I tell you? அது வந்து சொக்க தங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு சார் முன்னாடி. இப்போ அதேதான், இப்போ சொக்க தங்கம் ஆனா அப்பப்போ உரசி பார்க்க வேண்டியது. கொஞ்சம் லைட்டா இப்போ தட்டி. அக்கா தங்கை உறவு திருமணத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறது? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. குழந்தைங்களை வளர்க்கறதுல கொம்பு முளைச்சிருக்கு சார். இப்போ என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அக்கா வந்தானா என் குழந்தைக்கு கொம்பு முளைச்சிரும், என்னோட குழந்தைங்களுக்கு கொம்பு முளைச்சிரும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. ஏன்னா மம்மி வந்துட்டா எதுனாலும் வாங்கி தருவா அப்படின்னு என் பொண்ணு சொல்லுவா. எங்க அம்மா வாங்கி தர மாட்டா, மம்மி நீ வாங்கி கொடு அப்படின்னு கேட்பா. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அவ குழந்தைக்கு அப்படிதான் என் குழந்தை இப்ப கேக்குறா, மம்மி வீட்ல ஏசி இருக்கு, மம்மிட்ட கார் இருக்கு, நீ வாங்கு. நம்ம வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு. இப்ப நான் ஏதாவது ஒரு வாங்கணும்னு நினைச்சா சின்னது வாங்கி கொடுத்துடலாம், பெருசு வாங்கும்போது 2 வாங்கணும், அப்ப வேணாம். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வசதியா இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனாலுமே அவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஏதோ வருத்தப்பட்டு பேசுறாங்கல்ல, ஏன் அதை உங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஏதாவது நல்லது கெட்டது உதவின்னு கேட்டுருவீங்கன்னு முந்திக்கிட்டே கஷ்டத்து எல்லாத்தையும் என்னையே சொல்லுங்க. அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக, அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக, அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக, அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக பொண்ணு ஒண்ணு. ஆனா இப்பதான் சார் தெரியுது அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் சொல்றாங்க. உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. 4 மாசத்துக்கு முன்ன அவங்க கார் வாங்கினாங்க. 15 லட்சத்துக்கு கார் வாங்கினவங்க. சொந்தக்காரங்களா வேஸ்ட்டுங்க. நம்மள்ட்ட பணம் இருந்தா வருவாங்க, நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா கிட்டத்துல எவனும் வரமாட்டாங்க. இந்த கார் வாங்கினது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. வண்டி எடுக்கிற அன்னைக்கு வண்டிக்கு மாலை போட்டீங்களா? போட்டு சார். எலுமிச்சம்பழம் வச்சீங்களா? அதுக்கு
ஓகே சார், நேரா கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணீங்களா? எல்லாம் பண்ணேன் வண்டி இருக்கிறது சாதாரண மேட்டர் தானே, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. ஏன்மா ஒரு கார் வாங்குறது இன்னைக்கும் ஒரு பெரிய சொத்து வாங்குறதுக்கு சமம் இப்ப நம்ம வீடுகள்ல. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அக்கா மனசு இது நம்ம கார் எடுத்துட்டோம் பாவம் ஏதாவது ஃபீல் பண்ணுவாளோ. அப்படி எதுக்குமா நான் ஃபீல் பண்ண போறேன்? நீ என்னோட பொண்ணு மாதிரி. எல்லாம் ஒன்னால சொல்லணும் தான்க்கா, நான் பிஸியில மறந்துட்டேன்க்கா. ஸ்டேட்டஸ் போட மறக்கல. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க, அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. ஆனா கூட பிறந்த அக்காட்ட சொல்ல மறந்துட்டேன். அக்கா நான் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைக்கல. அதான்க்கா நான் நிஜமாவே குழந்தைய பிஸியில அவர் டியூட்டி பிஸியில நான் மறந்து. எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. போது ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் டைம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு கேட்பா, அந்த டைம் நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். கார் எடுத்து வீடு செட்டில் பேங்க் இதெல்லாம் இருக்கும் போது நீங்க தெய்வ பிறவி. இவர் தெரிப்பு இருக்கீங்க, வெளியில வருவல்ல, தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடிச்சாச்சு. அவ அப்படிங்கிற ஒரு ரீசன்ல மட்டும் தான் சார் நான் இந்த கார் மேட்டர் அக்கா கிட்ட சொல்லல. அது கூட பிஸியில தான் சொல்லல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் அத மட்டும் சொல்லாத, அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துறது என்ன செய்யணும்? அக்கா போட்டுக்கிறியான்னு கேட்க கூடாது, போட்டு விடணும். நீங்க போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாம். நீங்க வம்படியா இழுத்துட்டு போய் சண்டை போட்டு கழுத்துல போட்டு கைய புடிச்சு கூட்டு வரணும். இவன் 40,000 ரூபாய் அவனுக்கு கேட்கறான். ஏங்க நீங்க என்கிட்ட 25,000 சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? சொல்லி அனுப்புறதாண்டா.